ஹலோ நண்பர்களே, 100 நாள் வளர்ச்சி பாதையில் இன்னைக்கு நமக்கு 23வது நாள். இன்னைக்கு நம்ம பயிற்சி பார்த்தீங்கன்னா கால்பந்து பயிற்சி தான். காலையில் பயிற்சி பண்ணலான்னு போனால் நம்ம காலை உடச்சி ஓரமாக உட்கார வச்ச கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் கதையை சொல்கிறேன். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். எந்திரிச்சு காப்பி கடைக்கு போயிட்டு தம்பியை ஃபோன் பண்ணி வர சொன்னால் ரைட்டான இண்டிகேட்டர் போட்டு தப்பான பாதையில் வரான் பார்த்தீங்களா, இவர் தான் தம்பி. இன்னைக்கு இவர் தான் நம்ம கிரவுண்டுக்கு கடத்தி கொண்டு போக போகிறாப்புல. சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் கிரவுண்டுக்கு போயிட்டாப்புல. அம்மா வேகத்தில் ஓட்டுறாப்புல நம்மால். அதுக்கப்புறம் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுகள்லாம் எடுக்க உதவுனவர் இந்த தம்பி தான். அவருக்கு ஒரு நன்றி. அந்த வீடியோ நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றேன். அதே மாதிரி முதல் பதிவில் நமக்கு அடிப்பட்டதை பார்த்துருப்போம். எப்படி அடிபட்டுச்சுன்னு இப்ப பாருங்க. இப்படிதான் நண்பர்களே. அதுக்கப்புறம் நானும் நம்ம தம்பி அங்கிருந்து கிளம்பி டீ கடைக்கு வந்து ஒரு டீயை போட்டு ரூமுக்கு போயிட்டேன். நம்ம தம்பி நம்ம போட்டோ வேற எடுத்து வச்சிருந்தான். அதுல வந்து ராகவ் ஹாப்பி என்னாச்சுன்ற ஒரு சீன் தான். அதை முடிச்சுட்டு பேச்சுலர் கடமையான துணி அலசி போட்டுட்டு அதை முடிச்சுட்டு நம்ம இன்கிரியன்ட் போடுறதுக்கு டிமார்ட்ல இருந்து ஒரு 6 டப்பா வாங்கியிருந்தேன். இது 84 ரூபா தான். ஆனா அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முட்டையும் அந்த இன்கிரியன்ட்ல போட்டு முடிச்சுட்டு மதிய உணவிற்கு 4 முட்டை கொஞ்சம் சோறை வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கலாம் பார்த்தா நைட்டு 8 மணி வரைக்கும் தூங்கியிருக்கேன். இன்னைக்கு சனிக்கிழமை தூக்கத்திலேயே போயிடுச்சு. அப்புறம் வாஷ் பண்ண துணியெல்லாம் எடுத்து மடிச்சு உள்ள வச்சுட்டு நமக்கு எப்பயும் போல பிடிச்ச தோசை கடைக்கு போய் 2 தோசை 2 முட்டையை வச்சு இன்னைக்கு நாளை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு பயிற்சியில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஜாலியாக இருங்க.